எந்த பொண்ணுமே பத்தினியாலாம் இருக்க முடியாது. அப்படி என்னத்துக்கு தேவையில்ல, ஒரு மாரி தேவையில்லை. நல்லா இருந்தது ப்ரோ, நல்லா இருந்தது. இது அதாவது ஒரு பொண்ணு வந்து எந்த அளவுக்கு ஃப்ரீடமாக இருக்கணுமோ சொல்ல வராங்க. ஓகே படம் ஒரு 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 சில இடத்துல இருக்காங்க, உடைச்சிருக்காங்க, வரும். ஆவரேஜாக தான் இருந்துச்சு படம், ரொம்ப ரொம்ப ஆவரேஜ். பேட் கேர்ள் ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து டைட்டில் வந்து ஓகே, ரொம்ப லேக் ஆகுது. உட்காரவே முடியாது ப்ரோ. கேம் தான் விளையாடிருந்தோம், ஃப்ரீ ஃபயரு. பாசிட்டிவாகவும் இருக்குது, நெகட்டிவாகவும் இருக்குது. ரொம்ப நெகட்டிவாக தான் காமிச்சாங்க. மியூசிக் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. மியூசிக் வந்து பாட்டாக வரல, ரிலிக்ஸாக வரல, பிஜிஎம் தான் வந்துச்சு. ஒர்த் இல்லை ப்ரோ. ஃபேமிலியாக ஒன்று பார்க்கக்கூடாது. ஏதோ ஃபீமேலோட ஸ்கிரிப்ட் தான் இருக்குது ஃபுல்லாக, ஃபீமேலை பற்றி தான் ஃபுல்லாக. சூப்பராக இருந்துச்சு, படம் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இல்லை ஓவராலாக ஒரு விமனோட லைஃப்பில் நடக்கிற ஒரு ஜேர்னி இது. மற்றபடி படம் சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். தான் புரியல என்ன ஃபீமேல் ஓரியன்டேஷன், நமக்கு இது நம்ம ஆடியன்ஸ்க்கு இது புதுசுன்றதுனால எல்லாரும் ஃபீமேல் ஓரியன்டேஷன்ற மாதிரி பார்க்குறாங்க. மற்றபடி இது ஒரு நார்மலான ஒரு பொண்ணை பற்றியான கதை, எல்லாரும் வந்து பார்க்கலாம். டைட்டில் அவங்க ஏன் இப்படி வச்சாங்கன்னு தெரியல. உண்மையிலேயே இது ஒரு நல்ல படம், கண்டிப்பாக வந்து பாருங்க. லேகெல்லாம் இல்லைண்ணா, படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பராக போச்சு, ஸ்பீடாக போச்சு. ஆக்சுவலி இவ்வளோ ஸ்பீடாக போகணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. 8 அவார்டோ 10 அவார்டோ ஃபஸ்ட்டு காமிச்சாங்க. ஸோ ஸ்லோவாக போகுன்ற மைண்ட் செட்டில் தான் வந்து படம் செம்ம ஸ்பீடாக போயிடுச்சு. போனதே தெரியல, நல்லா இருந்துச்சு, ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. பாசிட்டிவ்னா அந்த ஆக்ட்ரஸோட ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு, மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. மற்றபடி ப்ரொடக்ஷன் வேல்யூ சூப்பராக இருந்துச்சு. நெகட்டிவ்னு படத்தில் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லைண்ணா. ஒரு மாதிரி அண்ணா லேக்லாம் இல்லைண்ணா, படம் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. அண்ணா ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டால் தெரியல. பட் கண்டிப்பாக இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுவோம், எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அது ஹீரோயினோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, அவங்களோட கேமரா ஒர்க்கு, படத்தோட கேமரா ஒர்க்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, மற்றபடி நல்ல படம். தேங்க்யூ. பேட் ஃபீல்லாம் இல்லை, ஒரு நல்ல ஃபீல் தான். லைக் அவங்களுக்கான எந்த பவுண்ட்ரிஸ் இல்லாமல், ரொம்ப ஓவராகவும் காட்டாமல், ரொம்ப இதுவாகவும் காட்டாமல், ஒரு நல்ல பவுண்ட்ரிஸ். புரியலிங்க. பாசிட்டிவ்னா லைக் அதான், ஒருத்தவங்க எப்படி அவங்களுக்குன்னு ஃப்ரீடம் பவுண்ட்ரிஸ் இருக்கணும், அவங்க ஃபேமிலி மூலியமாக அவங்கள கட்டுப்படுத்தி இருக்கக்கூடாது. அப்படி கட்டுப்படுத்தி வச்சுருந்தா அவங்களால வாழவே முடியாதுன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க, அவ்வளோதான். படம் நல்லா இருக்குடா, படம் நல்லா இருக்கு. யூ கைஸ் கோ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பேட் கேர்ள்னா அது நெகட்டிவான ஒரு இதுவாக பார்க்காதீங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு, அவ நல்ல பொண்ணாக இருந்தாலும் சரி, கெட்ட பொண்ணாக இருந்தாலும் சரி, ஒருத்தங்களுக்கு ஒரு பார்வை இருக்குல்ல, இப்படி இருந்தால் இப்படி தான் அப்படின்னு ஒரு முத்திரை குத்துறாங்கல்ல, அதை குத்தாதீங்க. அதை போய் படம் பாருங்க, உங்களுக்கே இப்படி பொண்ணு படம் வந்து குட் கேர்ள் பற்றியா பேட் கேர்ள் பற்றியா. ஓகே, தேங்க்யூ. நல்லா இருக்குண்ணா, படம் சூப்பராக இருக்குது. கேரக்டரு எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. படத்தில் பிஜிஎம் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த கேர்ள்ஸ் இண்டிபெண்ட்டாக எப்படி இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, நல்லா சொல்லியிருக்காங்க. எல்லா பேரண்ட்ஸும் வந்து பார்க்க வேண்டிய படம், கேர்ள்ஸு பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க வேண்டிய படம். அவங்க பொண்ணுங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக விடணும், அவ்வளோதான். அவங்களும் எதுவும் கரெக்டாக இருக்குண்ணா. பொண்ணுங்க இந்த சொசைட்டியில் எப்படி வாழணும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஆஃப் இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் லேக் ஆச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கனெக்ட் ஆகிடுச்சுண்ணா. ஃபேமிலியோட எல்லா பொண்ணை பெற்றவங்க எல்லோரும் வந்து பார்க்கணுண்ணா. பொண்ணுங்களை எப்படி இது பண்ணணும் அதெல்லாம் வந்து பார்க்கணுண்ணா. அவங்க இதில் சொல்லியிருக்கிறாங்க, பொண்ணுங்களை இண்டிவிஜுவலாக விடணும், இந்த இதை பண்ணு அதை பண்ணு, இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு அப்படிலாம் சொல்லக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரீயாக விடணும். அவங்க தான் அப்போ தான் இந்த சொசைட்டியில் எப்படி இருக்கணும்னு அவங்களுக்கும் யோசிக்க முடியும். மியூசிக் பிஜிஎம்லாம் நல்லா இருந்ததுண்ணா. நல்லா இருந்தது. ஓப்பன் மைண்டோட ஒரு எல்லார் பொண்ணோட எல்லா பொண்ணு லைஃப்லையும் இது நடக்குதுன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம்.
இதுக்கு என்ன பதில் சொல்கிறது, ஒரு ஒரு ஸ்ட்ரீம் தான், ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் லைஃப் பிரதர், இது அவ்வளோதான். இதில் லேக்னா என்ன, இது நான் கமர்ஷியல் படம்னா சொல்லிட்டு வரோம். நம்ம கமர்ஷியல் படத்தில் அப்படியே பரபரப்பாக இருக்கலாம், படத்தில் ஒரு இயல்பாக நார்மலான விஷயத்த காட்டுறாங்க. இந்த இதில் வந்து நீங்கள் என்ன ஒரு லேக்ன்ற அந்த இதெல்லாம் இல்லை, ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு ட்ராமாட்டிக்கான ஒரு ஃபிலிம் தான். என்ன மாதிரி சீன் கேட்குறீங்க, எனக்கு புரியல. நான் அந்த கம்யூனிட்டியில் இதெல்லாம் நடக்கவே இல்லையா? எந்த கம்யூனிட்டிலையாவது ஒரு என்ன 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 எந்த கம்யூனிட்டி உங்களால் தப்பாக காட்டுறீங்கன்னு, ஒரு நார்மலான ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு ஃபேமிலியிலேருந்து வர லைஃப்பில் எப்படி நடக்குதோ அது காட்டுறாங்க. எந்த பொண்ணுமே அப்படி இருக்கவே முடியாது. எல்லா கம்யூனிட்டியும் இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்க தான் செய்வாங்க. எல்லா கம்யூனிட்டிலையும் இப்படி ஒருத்தங்க இருப்பாங்க. தனக்கு என்ன வேணுங்கிற தானே தேடி போவாங்க. இப்படி அடைச்சி வச்சிருந்த இடத்துல வெளியில் வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ எந்த கம்யூனிட்டி வந்து ரொம்ப அடைச்சி வச்சாங்களோ அவங்க இன்னைக்கு வெளியில் வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக படிப்பு வேணும்னு தோணுச்சு, அவங்க வச்சுருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு அதுக்கு உண்டான இடத்துலேருந்து வெளியில் வராங்க. தேவை தானே? இதில் என்ன அடைச்சி, இதில் அந்த கம்யூனிட்டி மட்டும் என்ன போய் குத்தம் சொல்லிட்டாங்க? அவங்க எல்லாத்துக்கும் தான் பிரச்சனை பண்ணாங்க. அந்த கம்யூனிட்டியில் இருக்க எல்லாத்துக்குமே தான் பிரச்சனை பண்ணாங்க. பாகிஸ்தான்காரன் இதில் கூட தான் இங்கே பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ என்ன கறி சாப்பிடணும், நீ வேறு ஏதாவது கறி சாப்பிட்டீங்கன்னா கூட தான் அவங்க பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கு என்ன போய் பண்ண முடியும்? பாவம், அவங்களுக்கு எங்கே வலிக்குதோ. அக்செப்ட் பண்ணினா பண்ணாத, பண்ணினா பண்ணு, அதுவும் பிரச்சனை, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா நீ பண்ணி தான் ஆகணும். உலகம் இப்படி தான் மாறும். நீ அந்த மாற்றத்தை என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா பண்ணாத. எந்த பொண்ணுமே பத்தினியாலாம் இருக்க முடியாது. அப்படி சரி, நீ இப்போ பத்தினியா இருந்தியா? அவ்வளோதான், சிம்பிள் கேள்வி. நீ பத்தினியா இருந்தியா கேட்குற? நீ எவனாவதுக்கு பத்தினியா இருந்தீங்களா? ஒரு பொண்ணை மாரி இன்னொரு பொண்ணை பார்க்காம இருந்தீங்களா? இன்னும் கூட இதில் மைக்கெல்லாம் அப்படி பேசக்கூடாதுன்றதுக்காக வார்த்தை நிறைய தடிச்சுக்குது. எனக்கு அவ்வளோ கோவம் தான் வருது. நம்மளாம் அப்படி இருக்க முடியல பிரதர். இருக்கிறோமா? இன்னொரு பொண்ணை பார்க்காம இருக்கிறோமா? பொண்ணுங்க அப்படி பண்ணால் மட்டும் அப்படியே நம்மளுக்கு அப்படியே வந்து உத்தமி படத்தை கொண்டாந்து தூக்கி அவங்களுக்கு சொருவிடுவோம். என்னத்துக்கு தேவை? எல்லாம் ஒரு மாரி தேவையில்லை. நான் பொண்ணுனாலும் இப்படி தான் இருக்கும் பிரதர். பசங்க எல்லாம் பண்ணுற எல்லா தப்பும் பொண்ணும் பண்ணலாம். அவங்கள மட்டும் நீங்கள் காரி துப்பலாம், எல்லாம் பண்ணலாம். வெற்றிமாறன் ப்ரொடியூஸ் பண்ணால் அவர்கிட்ட காசு இருக்குது, ப்ரொடியூஸ் பண்ணார். இல்லை இதில் நான் என்ன போய் சொல்கிறது? அவர் எடுக்க மாட்டாரு, திருப்பி காசு வந்துச்சுன்னா எடுப்பார். நீ இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் எடுப்பார். இந்த படம் ஓடிச்சுன்னா எடுப்பார். இந்த படம் சம்பாரிச்சுன்னா எடுப்பார். இதை நான் என்ன சொல்கிறது? அவர் ப்ரொடக்ஷன், அவர் படம் எப்படி நல்லா இருக்குன்னு மட்டும்தான் நான் சொல்ல முடியும். எனக்கு பிடிச்சதா இல்லைன்னு நான் சொல்லலாம். அவர் படம் பிடிக்குன்ற கான்செப்ட்லேயே இந்த கமர்ஷியல் படம் இல்லை பிரதர். இது ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு பொண்ணோட லைஃப், அவ்வளவுதான். இவங்க லைஃப் எடுத்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். அதை ஒன்று நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்கும்னு சொன்னால் நீயும் காண்டாவ. ஆனால் பொண்ணுங்க லைஃப் இப்போ இப்படி தான் இருக்கும், இப்படி தான் மாறிக்கிட்டு வரும். அதை நீ உனக்கு பிடிக்கலினா கூட, நீ வேறு வழி இல்லைனாலும் நீ ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் வந்து உனக்கு நார்மல் லைஃப்பு உனக்கு கண்ணுக்கு தெரியும். இல்லைன்னா ஒரு அடுத்த ஜென்ரேஷன்லாம் நீ குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவளை காரி துப்பிக்கிட்டே இருக்கலாம். நீ கடைசியில் அப்படியே பேன்னு போய் நிற்கலாம். ஏற்றுக்கோ, இதெல்லாம் நார்மலைஸ் எப்பயுமே இது நார்மலைஸ் ஆக வேண்டிய விஷயம். நம்ம வந்து எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணாமல் இருப்போம், அவ்வளோதான்.